என்னோட ராசிக்கு லாபம் தரக்கூடிய ராசி எது? அதாவது ஒரு ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும். 12 கட்டத்தில் ஒரு கட்டம் ஒரு வேலையை செய்யுது. அதில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது 11வது கட்டமாகும். ஒரு ராசியை ஒன்றுன்னு எண்ணிக்கிட்டு அப்படியே எண்ணிட்டு வந்தோன்னா 11வது ராசி என்ன பண்ணாலும் அது லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாபம், அதிசுகம், மூத்த சகோதரம், 2வது திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது இந்த 11ஆம் இடம். ஆக லாபம்ன்றதை பற்றி நீங்கள் கேட்கும்போது மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கு 11வது ராசிக்கு பேர் கும்பராசின்னு பேர். அப்போது கும்பராசிக்கு என்ன எடுத்துங்கன்னா, உங்களுக்கு மேஷராசியை சேர்ந்த நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு கும்பராசியால் லாபம் வரும்னு அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. அதை உல்ட்டாவை எடுத்துக்கணும். கும்பராசிக்கு மேஷத்தால் லாபம் வரும்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம லாப நஷ்டத்துக்கு தனித்தனியாக வீடியோ போடுவோம். முதல்ல லாபத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன். அது இதான் ரீசன், இதுதான் ஒரு லாஜிக்கு. அந்த லாஜிக்கை சொல்லிட்டேன். எந்த அடிப்படையில் சொல்ல போகிறோங்கிறத சொல்லிட்டோம். இப்போ நேரடியாக எல்லா 12 ராசிக்குமே நம்ம எது லாபத்தை தரோம்னு சொல்லிடலாம். மேஷராசிக்கு பாருங்கள், மேஷராசிக்கு மிதுன ராசினால் லாபங்கள் கிடைக்கும். மிதுன ராசியை சேர்ந்தவங்களால் லாபங்களும் சில நல்ல சம்பவங்களும் நடக்கும். ரிஷப ராசிக்கு கடகராசினால் லாபங்களும் நல்ல சம்பவங்களும் நடக்கும். மிதுன ராசிக்கு சிம்ம ராசினால் லாபங்களும் நல்ல சம்பவங்களும் நடக்கும். நல்லதெல்லாம் நடக்கும்னு அர்த்தம். கடகராசிக்கு கன்னி ராசினால தான் நல்ல சம்பவங்களும் லாபங்களும் மனதுக்கினிய சம்பவங்களும் நடக்கும். சிம்ம ராசிக்கு துலா ராசினால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், லாபங்கள்லாம் நடக்கும். கன்னி ராசிக்கு விருச்சிகத்தினாலே லாபங்கள் ஏற்படும், அதிசுகங்கள் ஏற்படும், நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். துலா ராசிக்கு தனுசு ராசினால் பல நன்மைகள் நடக்கும், லாபங்கள் கிடைக்கும்னு அர்த்தம். விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கு மகர ராசியினால் பல நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும். தனுசு ராசிக்கு கும்பராசி நல்ல லாபத்தை கொடுப்பார். ஒரு வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தனுசு ராசிக்காரன் அப்படின்னாக்கா எனக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வியாபாரம் பண்ண வந்தாங்கன்னா நமக்கு நிறைய லாபத்தை கொடுப்பாங்கன்னு அர்த்தம். நான் தனுசு ராசின்னா எனக்கு தனுசு ராசிக்கு கும்பராசியை சேர்ந்தவங்களால் எனக்கு சுகங்களும் சௌகரியங்களும் சில நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும்னு அர்த்தங்க. இப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்தது மகர ராசியாக இருந்தால் அந்த மகர ராசிக்கு மீன ராசியால் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும். கும்பராசிக்கு மேஷ ராசினால் லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் ஒரே ஒரு ஆளை மட்டும் எடுத்து உதாரணத்துக்கு பார்க்காம பல பேர் எடுங்க, ஒரு 5 பேர் எடுங்க. 5 பேர் எடுத்து அதில் மெஜாரிட்டி எத்தனை வருதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்கு மேஷராசினால் வாழ்க்கையில் பல உதவிகளும் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும். மீன ராசிக்கு ரிஷபராசினால் பல உதவிகளும் லாபங்களும் நடக்கும், கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது லாபம் சொல்லிட்டீங்க, எந்த ராசினால லாபம்னு. இதிலே நஷ்டம் வர ராசி எது? ஓகே, எந்த ராசியால் யாருக்கு நஷ்டம் வரும்னு அதையும் தெரிஞ்சுக்கணுனால அதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படியே அதே வரிசையில் சொல்கிறேன். மேஷ ராசிக்கு நஷ்டத்தை தரக்கூடிய ராசி அப்படின்னா ரிஷப ராசியை சேர்ந்தவங்களால நஷ்டம் ஏற்படும், தவிர்க்க இயலாத நஷ்டங்கள் உண்டாகும். ரிஷப ராசிக்கு மிதுன ராசியால் நஷ்டம் ஏற்படும். மிதுன ராசிக்கு கடக ராசி நஷ்டத்தை ஏற்படுத்தும். கடக ராசிக்கு சிம்ம ராசி நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதிலேருந்து ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கங்க அல்லது ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. தனக்கு அடுத்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவோ அவங்களால தான் நமக்கு
தவிர்க்க இயலாத நஷ்டங்கள் ஏற்படும்னு அர்த்தம். இப்போ அடுத்தடுத்த ராசி தான் சொல்கிறேன். சிம்ம ராசிக்கு அடுத்த ராசியான கன்னி ராசினால் நஷ்டங்கள் ஏற்படும். ஆக்சுவலி அது தனஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம். ஆனால் அந்த தனஸ்தானத்தால் தான் தன இழப்புகள் ஏற்படுது. சிம்ம ராசிக்கு கன்னி ராசியினால், கன்னி ராசியை சேர்ந்தவர்களால் நஷ்டங்கள் ஏற்படும். இப்போது கன்னி ராசிக்கு துலா ராசி, இப்போ கன்னி ராசியை சேர்ந்த ஒரு கணவர் இருக்கார், அவங்களுக்கு துலா ராசியை சேர்ந்த மனைவி இருக்காங்கன்னா மனைவிக்கு நிறைய செலவு பண்ணுவார்னு அர்த்தம். மாற்றி சொல்லலாம் அப்படின்னா, கன்னி ராசியை சேர்ந்த மனைவி இருக்காங்க, துலா ராசியை சேர்ந்த கணவர் இருக்காருன்னா, இந்த துலா ராசியை சேர்ந்த கணவரால் இந்த கன்னி ராசியை சேர்ந்த மனைவிக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படும், செலவினங்கள் ஏற்படும். நஷ்டம்னு சொல்ல முடியாது, செலவுன்னு சொல்லிக்கலாம். அப்படி அடுத்தது துலா ராசிக்காரங்களுக்கு விருச்சிகத்தினால செலவினங்கள் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு தனுசுனால செலவுகள் ஏற்படும். இப்போ ஒரு விருச்சிக ராசிக்காரர் யாராக இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பிள்ளையா தனுசு ராசியை சேர்ந்த ஒரு பிள்ளை பிறந்திருந்தாக்கா அந்த பிள்ளையால் நிறைய நஷ்டம் ஏற்படும்னு அர்த்தம், நிறைய செலவினங்கள் ஏற்படும்னு அர்த்தம். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதுக்கு அடுத்த ராசியான மகர ராசியால் நிறைய நஷ்டங்கள் ஏற்படுங்க, இழப்புகள் ஏற்படும், செலவினங்கள் உண்டாகும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கும்பத்தினாலே நஷ்டங்களும் செலவினங்களும் தவிர்க்க இயலாது. கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு மீனராசியால் நிறைய நஷ்டமும் செலவும் ஏற்படும். அவங்களால லாபங்கள் கிடைக்கிறது கஷ்டம். இந்த ஜென்மத்தில் அவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த ராசியை சேர்ந்தவங்க கணவனாகவும் மனைவியாகவும் இருப்பார்களே ஆனால், ஒரு ராசிக்கு அடுத்த ராசியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த 2வது ராசிக்காரங்களால் முதல் ராசிக்காரர்கள் சுகத்தை அனுபவிக்க முடியாது, நஷ்டத்தை தான் அனுபவிக்க முடியும், செலவினங்களை தான் அனுபவிக்க முடியும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 6, 8, 12 ராசியை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 6, 8, 12வது ராசியும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 12ன்னா அது இவங்களுக்கு அடுத்த ராசியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த ராசியை கல்யாணம் பண்ணுறது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கும், அல்லது ஒரு பக்கம் சேமிப்பு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். மேச ராசி மீன ராசிக்கு நல்ல மேட்ச் ஆகுது, அடுத்தடுத்த ராசி நல்ல மேட்ச் ஆகுது. விருச்சிகம் மற்றும் தனுசுக்கு நல்ல மேட்ச் ஆகுது, நட்பு ராசிகள் வேறு. ஆனால் முன்னேற்றம் தடைப்படுது. காரணம் என்னென்னா, 2வது ராசிக்காரங்க யாரோ அவங்களால செலவினங்களை தவிர்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில் கும்பராசிக்கு மீன ராசினால் செலவினங்கள் தவிர்க்க இயலாது. மீன ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு செலவு பண்ணுறதுக்கே இவங்க வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.